மோரையே கேட்டீங்க. உங்களுடைய கேள்விக்காக திரும்ப உண்மையாகவே ஆரம்பிப்போம் அப்படின்னா, மோர் வந்து எவ்வளோ உடம்புக்கு நல்ல ஒரு பானம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு வந்து புற்றுநோயிலிருந்து கழிவு புற்றுநோயிலிருந்து நம்ம உண்ணக்கூடிய உணவு கழிவு வெளியேற்றுன்றது நம்ம ரெகுலராக அன்றாட மோஷன் யூரின் இந்த மாதிரி கழிவு இருக்குங்களா, கண்ணில் உள்ள கழிவு, வேதத்துவாங்க கழிவு, அதெல்லாம் வெளியே போயிடுச்சுன்னா நம்ம உடம்புக்கு வியாதியே கிடையாது. அதில் வந்து சித்தர்கள்லாம் சொன்ன விஷயங்களில் வந்து நீர் சுருக்கி, மோர் பெருக்கி, நெய்யுருக்கி, உண்பொருதாம், பேரை பெருக்கிற பேமே பிணி என்று சொல்லியிருக்காங்க. பொருள் வந்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன். பால்பாடு பொருட்கள் உண்டான மோரினில் நீரை நிறைய நன்கு கலந்து நம்ம குடிச்சுன்னு வைங்களேன். இப்படி நம்ம டெய்லி சாப்பிட்டு வந்தாலே நம்ம பேரை கேட்டாலே நோய் நமக்கு அண்டாதான் அப்படின்னு அவங்க சொன்னதுங்க. என்னுடைய விளக்கம் இல்லை. அதை டெய்லி மோரை பிடிச்சி நம்ம ஆரோக்கியமாக ஆல்ரெடி நான் இன்றைக்கி அந்த பிடிப்பேன், நீங்கள் பிடிங்க, ஆரோக்கியமாக. ஓகே, தேங்க்யூ. இப்போ நேரம் சொல்கிறேண்ணே.